தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் அனைவருமே எதிர்பார்ப்பு உள்ளாக்கியுள்ள திரைப்படம் தான் ஜனநாயகன். வினோத் சார் இயக்கத்தில் விஜய் சார் நடிக்கும் கடைசி படம் அப்படின்றதுனால இந்த படத்தின் மீது எக்கச்சக்க எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு. சமீபத்தில் கூட இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடைபெற இருப்பதாக அதிகாரப்பூர்வ ப்ரோமோ ஒன்றையுமே வெளியிட்டிருந்தாங்க. இந்த ப்ரோமோ ரொம்பவே செலிப்ரேஷன் மோட் இல்லாம விஜய் சாருக்கான ஃபேர்வெல் மாதிரி ரொம்பவே எமோஷனலாக இந்த ப்ரோமோவை ரெடி பண்ணியிருந்தாங்க. தளபதி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ரசிகர்களுமே இந்த ப்ரோமோவை பார்த்து எமோஷனல் ஆனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதா. வெறும் ஆடியோ லான்ச்சாக மட்டுமல்லாமல் இதுல பலவிதமான எக்ஸைட்டிங்கான விஷயங்களை படக்குழு சேர்த்திருக்காங்களாம். விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்றதுனால பல விஷயங்கள் ஆட் செய்யப்பட்டிருக்கு. சோ அது மட்டுமல்லாமல் இந்த ஆடியோ லான்ச்ல படக்குழு மட்டுமல்லாமல் பல முக்கிய பிரபலங்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் நடத்துறாங்க. சோ சென்னையில அவ்வளவு பேர் பாக்குற மாதிரியான இடங்களுமே கிடையாது அப்படின்றதுனால மலேசியாவில் ஒரு ஓப்பன் ஸ்டேடியம்ல இந்த ஆடியோ லான்ச் நடைபெற உள்ளது அப்படின்ற தகவல் ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களையுமே உற்சாகப்படுத்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து மட்டுமல்லாமல் மத்த சினி இண்டஸ்ட்ரியிலும் இருந்தே பல பிரபலங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்களா. சோ மேலும் பாத்தீங்கன்னா தற்போது ஒரு எக்ஸைட்டிங்கான தகவல் வழியாக்கி வைரடுமே ஆகிட்டு இருக்கு. அது வேற எதுவுமே இல்ல, இந்த படத்துடைய ட்ரெய்லருக்கான அறிவிப்பு தான். சோ இந்த படத்திற்கான ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக இருக்கா. சோ இந்த தகவல் வெளியானதுல இருந்தே ஜனநாயகன் ட்ரெய்லர் அப்படின்ற இந்த ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா இந்திய அளவுல இல்ல உலக அளவுல ட்விட்டர்ல சம சாதனைகளை படைச்சிருக்கு. சோ இதனையுமே தளபதி ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இனி படம் ரிலீஸ் ஆகிற வரை தளபதி ரசிகர்களுக்கு நாளுக்கு நாள் அப்டேட் தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.